அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 59:1 இதோ ரட்சிக்கக்கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை என்று தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அவருடைய கரத்தை குறித்தும் அவருடைய செவியை குறித்தும் சொல்லுகிற நல்ல ஒரு வார்த்தை. ஆண்டவருடைய கரம் அன்பின் கரம். ஆண்டவருடைய கரம் பராக்கிரமம் செய்யும். அதே போல ஆண்டவருடைய கரம் நீதியின் வலது கரம், அது நம்மை தாங்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய கரம் பயங்கரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளது. அதே வேளையில் இன்றைக்கு நமக்கு கர்த்தர் கொடுக்கிற நல்ல வார்த்தை என்னன்னா, அவர் எப்படிப்பட்டவராக இருக்க, ரட்சிக்கக்கூடாது, உங்களை என்னையும் பாதுகாக்க கூடாதபடிக்கு ஆண்டவருடைய கரம் குறுகி போகலையா. அப்போ அவருடைய கரம் தாராளமானது. அதாவது கொடை வள்ளல் என்று தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு தாராளமான ஒரு மனதை உடையவர் தான் ஆண்டவர். ஆம், தாராளமானவர் அப்படின்னா தன்னையே முழுவதுமாக தந்தவர் தான் ஆண்டவர். அப்போ கைகளிலே ஆணிகள் அடிக்கப்பட்டது. அந்த கைகளில் ஆணிகளால் அடிக்கப்பட்ட அந்த கைதான் உங்களை என்னையும் பாதுகாக்கின் கரமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரின் கரம் உங்களை பாதுகாக்கும். நீங்கள் எந்த சூழ்நிலையை கண்டு பயந்து நடுங்கி ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறீங்களோ, அந்த விஷயத்தில் மூழ்கி போயிடுவனா என்றதான ஒரு அடிக்கடி ஒரு சிந்தனை வருகிறது அல்லவா. அந்த குறிப்பிட்ட காரியத்தில் உங்களை ரட்சிப்பதற்கு, காப்பதற்கு கர்த்தருடைய கரம் குறுகி போகல, உங்களுக்காக நீட்டப்பட்டு கொண்டே தான் இருக்கிறது. ஆகவே இது கர்த்தருடைய கரம் என்று நீங்கள் விசுவாசித்தால் போதுமே. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அன்பு கொஞ்சம் கூட குறையல. அதனால தான் அவருடைய கை நீளுது உங்களுக்காக. அவர் உங்களுக்காக நீட்டிக்கொண்டே இருக்கிறார் உங்களை காப்பாற்ற. ஆகவே இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் காப்பாற்றுவார், நிச்சயம் காப்பாற்றுவார். அன்றைக்கு தாவீத சிங்கமும் ஒருமுறை கரடியும் வந்து அவனுக்கு எதிராக வந்தபோது காப்பாற்றின கரம்தான் கோலியாத்தை ஜெயிப்பதற்கும் கர்த்தருடைய கரம் அவனோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினது. இன்றைக்கும் உங்கள் வாழ்வில் எத்தனையோ விஷயங்களை நீங்கள் தப்பிச்சிங்கள்ல, பாதுகாக்கப்பட்டீங்கள்ல. அப்படி இருக்கும்போது இந்த குறிப்பிட்ட விஷயம் நீங்கள் எந்த விதத்திலும் காப்பாற்றப்படுவீர்கள். இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் நீங்கள் எந்த விதத்திலும் தோல்வி அடைய மாட்டீங்க. ஆம் பிரியமானவர்களே, அதே போல் உங்களுடைய கூக்குரல், உங்களுடைய வேண்டுதல், உங்களுடைய எல்லா விதமான அந்த ஜெபங்களையும் கர்த்தர் கேட்டுகிட்டே இருக்கிறார். கேட்டதனால தான் ஆண்டவருடைய கரம் உங்களுக்காக எனக்காக நீட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த நாள் உங்கள் ஜெபம் கேட்கப்பட்ட நாள். இந்த நாள் கர்த்தரின் கரம் உங்களுக்காக செயல்படுகிற நாள். அவர் கர்த்தருடைய கரம் உங்களுக்காக எனக்காக செயல்படும் போது இந்த நாள் எப்படிப்பட்ட நாளாக இருக்கும்? வெற்றி நாளாகத்தான் இருக்கும். ஆகவே கலங்காதீர்கள். கர்த்தருடைய கரம் உங்களுக்காக வல்லமையான காரியங்களை செய்யும். நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சத்துரு பின்னிட்டு திரும்புவார்கள். சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள். எந்த விதத்திலும் தீய சக்தியாம் பிசாசு போட்ட எந்த திட்டங்கள் உங்கள் வாழ்வில் நிறைவேறப் போவதில்லை. பரலோகத்தின் திட்டம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். அதுக்கு ஒத்தாசையாக அவருடைய கரம் உங்களுக்காக செயல்படுகிறது. ஆகவே உங்களுக்கு இருள் கிடையாது, உங்களுக்கு வெளிச்சம் உண்டாய்விற்று. உங்களுக்கு ஒரு நல்ல பாதுகாப்பு கிடைத்து விட்டது. பயப்படாமல் இந்த நாளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள், வெற்றி அடையுங்கள். நல்ல பிதாவே, உம்முடைய கரம் எங்களுக்காக நீட்டப்பட்டதுக்காக நன்றி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறேன். அவர்கள் இன்றைக்கு எந்த காரியத்தை கண்டு பயப்படுகிறார்களோ, உங்கள் கரம் அவர்கள் மேலே இருந்து அவர்களை ரட்சிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக நன்றி. அதை நினைத்து பதறாமல், பயப்படாமல் தைரியமாக இருப்பார்களாக. அதே போல் அவங்களுடைய வேண்டுதலுக்கு உங்களுடைய செவிகள் திறந்ததாக இருக்கிறபடி நான் நன்றியப்பா. அவங்களுடைய ஜெபத்துக்கு நல்ல பதிலை கர்த்தர் தந்துவிட்டு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.